என்ன இது? ஏதோ கிறுக்கி 5000 ரூபாய் போட்டு வச்சிருக்க? அது நம்ம பிள்ளைக்குங்க. குழந்தைக்கு போய் கணக்கெல்லாம் பாப்பீங்களா? ஏய், அவன் தம்மா துண்டு பையன்டி அவன். அவனுக்கு போய் 5000 ரூபாய்க்கு துணின்னு எழுதிருக்க? என்னடி இதெல்லாம்? ஏங்க, இப்போ நேரம் சரியில்லை, விடுங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அதெல்லாம் வேணா இரு. ஏய், இது என்ன கீழே திருப்பி ஒரு 4000 ரூபாய் போட்டிருக்க? அத்தைக்கு புடவைங்க. யார் அத்தை? உங்க அத்தையா? இல்லங்க, உங்க அத்தைக்கு. ஏய், எனக்கு எதிரி அத்தை. ஐயோ, என் அம்மாவுக்குங்க. உங்க அம்மாவா? இந்த பார், உனக்கு 10000, உங்க அம்மாவுக்கு 4000மா? என்ன விளையாடு நீ? மொத்தம் உனக்கு 2000 ரூபாய் தரேன். பார்த்து செலவு பண்ணு. பலகாரம் எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாமா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இருக்கிற 4 பேருக்கு ஆளுக்கு 1/4 கிலோ மிக்சரு பக்கோடான்னு கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏய், கஞ்ச பயலுக்கெல்லாம் எதுக்குடா தீபாவளி? ரொம்ப நாள் கட்டாம இருக்குமே அந்த வேஸ்ட் எடுத்து கட்டிக்கிட்டு அக்கம் பக்கம் வெடிக்கிற பட்டாசெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஊசி பலகாரத்தை தின்னுட்டு போடா கஞ்ச பயல. இங்க பாருங்க, என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நீ எப்படி தீபாவளியை நிம்மதியா கொண்டாடுறன்னு நானும் பாத்துறேயா. எதுக்கு சிரிக்கிறப்ப? மிஸ்டர் மார்க்கண்டேயன், நீங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எந்தெந்த நேரத்துல எப்படி இப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஓனரு போனஸ் கொடுத்துட்டாரு. நீங்க இங்க வந்து என்கிட்ட மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு போனஸ் கிடைக்கல சீதான்னு கவலையா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு சர்ப்ரைஸா ஏதாவது வாங்கி கொடுக்க போறீங்க அதானே? இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திருக்கேனே, எனக்கு தெரியாதா? எங்க போனஸ்? இல்ல சீதா, நிஜமாலுமே எனக்கு போனஸ் தரல. ஆனாலும் பயங்கரமான நடிகர் தான் நீங்க. அதுக்காக இந்த அளவுக்கு நடிக்கணுமா? சரி, போனா போகட்டும். நீங்க நினைச்ச மாதிரியே சர்ப்ரைஸ் கொடுங்க. சரி, அப்படியே சர்ப்ரைஸ் பண்றதா இருந்தா இதையும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. எனக்கு ஒரு புடவைய கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன சீதா இது? சர்ப்ரைஸ கேட்டு வாங்குறதே தப்பு. அதுலயும் சர்ப்ரைஸ எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு வாங்குறது அந்த சர்ப்ரைஸ்க்கே அடுக்காது. அதுக்கு இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு மூக்குத்தி கொலுசுன்னு எதையாவது வாங்கிட்டு வந்துடக்கூடாது இல்ல? அதுக்காகத்தான் சொன்னேன். நமக்கு கல்யாணம் ஆகி முதல் வருஷத்துல இருந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீங்க தவறாம எனக்கு பட்டுப்புடவை வாங்கி தருவீங்கல்ல? இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னோட கல்யாண பட்டுப்புடவை, அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு தீபாவளிக்கும் வாங்கி கொடுத்த 33 பட்டுப்புடவை, நம்ம 2 பேரும் எத்தனை வருஷம் ஒன்னா இருந்தோன்னு என்கிட்ட இருக்கிற பட்டுப்புடவைங்களை எண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். தீபாவளி இல்லாம நீங்க எனக்கு இன்னொரு பட்டுப்புடவை வாங்கி தரணும்னா அது கடைசியா நான் போகும்போது நீங்க எனக்கு போத்தி விடுறதா இருக்கும். என்ன இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒரு பேச்சுக்கு தானங்க சொன்னேன். இங்க பாரு, பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத. நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாது மிஸ்டர் மார்க்கண்டேயன். இந்த தீபாவளிக்கு எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு பட்டுப்புடவை மட்டும்தான். தீபாவளிக்கு கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் அதை மடிச்சு பீரோக்குள்ள வைக்கும்போது இது எங்களோட 34வது வருஷம்னு நினைச்சுக்கிட்டே வைக்கணும். என்னங்க? உன்னோட 33 வருஷ வாழ்க்கைய 33 பட்டு புடவையில ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்ட. உன்னோட ஆசைங்கிறது அவ்வளவுதான். ஆனா என்னால அப்படி இருக்க முடியலன்னு நினைச்சேன். மிஸ்டர் மார்க்கண்டேயன், பட்டுப்புடவை வாங்கி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க தானே? ஆமா. சரி, வாங்க. அம்மா, அம்மா, பாத்து பாத்து பாத்துமா, என்னம்மா இவ்வளவு வேகமா வர? நீ முதல்ல உட்காருமா. உட்காருமா. உட்காருங்கப்பா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. வேளா வேலைக்கு நல்லா சாப்பிடுறியாமா? ஹோட்டல் சாப்பாடுலாம் கிடையாது. 3 வேளையும் வீட்டு சாப்பாடு தான்ப்பா.
அப்பா நீங்க இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, நீ இருமா. என்ன மாப்பிள, தீபாவளி வரப்போகுது. ஆமா மாமா. என்ன செய்ய போறதா உத்தேசம்? என்ன செய்யணும் மாமா? தீபாவளிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு என்ன கேக்குறீங்க? உங்க பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்தீங்களா? அதுக்கு தான் கடையில் அட்வான்ஸ் கேட்டிருக்கேன் மாமா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அட என்ன ஆளியா நீ? பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்தியான்னு கேட்டா மாமனார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல மாமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? சொந்த கால நிக்கிற ஐடியா இருக்கா இல்ல இல்லையா? சொல்லுங்க. என்னைக்கு தான் உருப்படியா 4 காசு சம்பாதிச்சு பொண்டாட்டிய வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல போறீங்க? நீங்களும் என்னைக்கு தான் பொண்ணை பெத்த எனக்கு நம்பிக்கை வரா மாதிரி நடந்துக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னங்க? என்னங்க உங்க அப்பா இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காரு? அவர் இவ்வளவு பேசிட்டு போறாரு, நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. என்ன பேசினாரு? நான் பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க. இத்தனை வருஷமா தீபாவளிக்கு கூட உனக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எங்க அப்பா தான். போன வருஷமும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லி காட்டினது இல்ல. ஓ, கதை ரொம்ப நல்லா இருக்கே. இப்பயும் உனக்கு கெட்டு போகலங்க. அதோ அந்த கோட்டை தாண்டி தான் உங்க அப்பா இருக்காரு. அப்படியே போயிடுங்க, போங்க. நான் என் அப்பா வீட்டை பார்த்து போறேன். ஏய் உமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல உமா. பின்ன என்னங்க? என்னமோ எங்க அப்பா தான் தப்பு, உங்க அப்பா தான் சரின்னு பெருசா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. அது இல்ல உமா, நீ டென்ஷன் ஆகாத. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுல என்ன விளையாட்டு? விடு உமா, நான் போய் அங்க போவேனா? என் மாமனார நான் எதுவும் சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? உமா, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத உமா. வா உமா, போங்க. என் செல்லம் இல்ல. வா வா உமா, வா வா வா. ஒரு நிமிஷம் இரு. வா வா வா. ஏப்பா பாண்டி, எங்கப்பா போன? நோ மாமா பெரிய ஏனியை தூக்கின்னு வரத்தா இல்லையா? எதையாவது சொல்லு. நோ, என் கூட யாரோ போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னியா? யாருன்னா அது? இன்னும் நிக்கிறாங்க பாரியா. இந்த நேரத்துல உன் மாப்பிள்ளை எங்கடா இங்க வந்தான்? சும்மாறா. வர சொல்ல. யோ இங்க வாங்க. வாங்கயா. மார்க்க அந்த கூப்பிடுறான்டா. நீ போடா, நான் வரல. யோ யோ உங்களதாயா, வாங்கயா, சீக்கிரம் வாங்கயா. வரங்க இப்ப வா.